ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். எந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிறப்ப நமக்கு புட் ஆப்ஷனுக்கும் கால் ஆப்ஷனுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் நம்ம டெய்லியிலையும் அதுக்கப்புறம் 1 ஹவர்லையும் அப்புறம் 15 மினிட்ஸ்லையும் அனலைஸ் பண்ணி என்ட்ரி, டார்கெட்டு, எக்ஸிட்டு, ஸ்டாப் லாஸ் இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நிஃப்டியோட டே கேண்டில். நிஃப்டியோட டே கேண்டிலில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ட்ரெண்டு இந்த சேனலுக்குள்ளார லோ, ஹை, எகெயின் ஒரு லோ, இப்போ திருப்பி ஹை நோக்கி போனது. இப்போ பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இப்போ கரெக்டாக சப்போர்ட் ஜோனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஒன்ஸு இது வீக் ஆச்சுன்னு வச்சிங்களேன், டவுன் ட்ரெண்டுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இல்லை இன்னைய டேவோட ஹையை தாண்டப்ப அப் ட்ரெண்டில் போய் மேலே உள்ள சேனல் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை 1 ஹவர் கேண்டில் வச்சு என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்குள்ளே கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் 1 ஹவர் கேண்டில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த 1 ஹவர் கேண்டிலில் பார்க்குறப்பே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் நம்மளோட சப்போர்ட் பாயிண்ட் எந்த அளவுக்கு எக்ஸலண்ட்டாக ஒர்க் ஆகிருக்குன்னு. ஓகேங்களா? ஒன்ஸ் இந்த சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னு வச்சிங்களேன், ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எகெயின் புல் பேக் கொடுத்துட்டு திருப்பி இப்படி இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமையும். அப்படி இல்லை இன்னைய டேவோட ஹையை தாண்ட ஆரம்பிக்குதுன்னா இந்த சேனலோட ஹையை போய்ட்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஃப்ரெண்ட்ஸ், நான் ப்ரீவியஸ் மந்தோட ஹை லோவை க்ரீன் கலர்லேயும், ப்ரீவியஸ் டேவோட ஹை லோவை வயலட் கலர்லேயும், ப்ரீவியஸ் வீக்கோட ஹை லோ ஆரஞ்சு கலர்லேயும் மார்க் பண்ணியிருக்கேன். டாட்டர் லைனில் இருக்கிறதுலாம் நம்ம அனாலிசிஸ் பண்ணுறப்ப வர சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம மார்க் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பார்க்குறப்ப சொல்கிறேன். பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி எக்ஸலண்ட்டாக ப்ரீவியஸ் வீக்கோட லோவை கட் பண்ணப்போ எந்த அளவுக்கு மூமெண்டம் இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதில் 1 ஹவரில் என்ன மாதிரியான ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த கேப்பை பாருங்களேன். எங்கள் ப்ரீவியஸ் மந்தோட ஹை இருக்கிற லெவல் பார்த்திங்கன்னா 18,660. அடுத்து ப்ரீவியஸ் வீக்கோட லோ இருக்கிறது பார்த்திங்கன்னா 18,530. ஓகேங்களா? இன் பிட்வீனில் நம்ம ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டை ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்படி ப்ரிடிக்ட் பண்ணி வைக்கிறப்ப நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ரீஜன் எங்கே இருக்குன்னா இங்கே பாருங்கள், 18,587 இந்த ரீஜனில் இருக்குது. நான் அதை மார்க் பண்ணிக்கிறேன். சாரி, நம்ம டாட்டர் லைன் எடுத்துக்கலாம். ஹரிசாண்டல் லைன் போயிட்டு இது எதை பேஸ் பண்ணி நம்ம மார்க் பண்ணுறோன்னா பாருங்கள், நான் மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போ ப்ரீவியஸில் போய் காமிக்கிறேன். டாட்டர் லைனில் கொடுத்துக்கலாம், 2xல் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை எதை பேஸ் பண்ணி இந்த சப்போர்ட் லைனை நெக்ஸ்ட்டு மார்க் பண்ணுறோன்னா இங்கே வந்துருக்கு பார்த்தீங்களா, கன்சல்டேஷன் அதோட பாட்டம், அதுக்கப்புறம் இறங்கி ஸ்விங்கு போன இடத்தோட ஹை, இந்த கேண்டில் ப்ளஸ் இந்த இடத்தோட கன்சல்டேஷன். நீங்கள் இதை அப்படியே ரிவர்ஸில் எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு அடுத்தடுத்த இடத்துல அந்த பாயிண்ட்டு சப்போர்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் இன்னும் ப்ரீவியஸாக நடந்த இடத்துக்கு போயிட்டுருக்கேன். ஓகேவா? இந்த இடத்துலையும் பாருங்களேன், கரெக்டாக அந்த பாயிண்ட் நமக்கு ஒர்க் ஆகிருக்கு. ப்ரீவியஸ் வீக்கோட ஹைக்கு மேலே வரைஞ்சோம். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டு ப்ளஸ் இந்த இடம் நமக்கு ஒரு நெக்ஸ்ட்டு சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கான வேலிடிட்டியோடு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுக்கிட்டு இதுக்குள்ளார என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நெக்ஸ்ட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் நேற்று பார்த்துருந்தவங்க இன்றைக்கி நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். அதே மாதிரி தான் இப்போ நான் நிஃப்டிலையும் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கேருந்து இந்த ஜோன்லேருந்து ஓகேங்களா ஒரு டாப்பு, எகெயின் இது டபுள் டாப் மாதிரி ஃபார்ம் ஆகி இப்போ இந்த இடத்துல நிற்கிது. ஒன்ஸ் இந்த இடம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இன்றைக்கி எப்படி பேங்க் நிஃப்டியில் நடந்ததோ அந்த மாதிரி இந்த இடத்துக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஒன்ஸ் இதுவும் இந்த நெக்லைனும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா எகெயின் இது கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இது உடனே நடந்துருமானா நாளைக்கே நடக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. நம்மளோட குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி ஒரு வாட்டியும் இந்த மூமெண்டம் நடந்துகிட்ருக்கோம். பட் இந்த இடம் பிரேக் அவுட் ஆனால் தான் இதெல்லாம். ஓகேங்களா? பிரேக் அவுட் ஆகாத பட்சத்தில் இங்கேருந்து நாளைக்கு கண்டிஷன் அப் ட்ரெண்டில் போனால் கூட இன்னைய டேவோட ஹையை தாண்டப்ப எகெயின் இது நம்ம சேனலோட ஹையை நோக்கி மூவ் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம 15 மினிட்ஸ் வச்சு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தரலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 15 மினிட்ஸில் நேற்று அனலைஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு இது புரியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இது ஒரு ரவுண்ட் பாட்டம் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த இடத்துல கேண்டில் பிரேக் அவுட் ஆனால் ரவுண்ட் பாட்டம் பிரேக் அவுட்டாக எடுத்துக்கலாம். சப்போஸ் பிரேக் அவுட் ஆகாமல் இது கீழே இறங்குச்சுன்னா இந்த இடம் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். நான் கிளியராக சொல்லியிருந்தேன். இப்போ இந்த இடத்துல தான் இருக்குது. இப்போ நாளைக்கு குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி கேப் அப்பில் ஓப்பன் ஆகி இல்லை இந்த இடத்துல இருந்தே ஓப்பன் ஆகி ரிவர்ஸ் ஆகி இந்த இடம் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா இது ப்ராப்பரான ஒரு கப்பு வித் கேண்டில் பேட்டர்னை ஃபார்ம் பண்ணி
மேலே போய் ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் நடக்கலாம் அப்படிங்கிறது நேற்று நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து கேண்டில் ஃபார்மேஷன் நடந்திருக்கு. பட் இதே மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கல, இது பாருங்கள், இது ஒரு டபுள் டாப் ஜோன். ஓகேங்களா, அப்படி நீங்கள் டபுள் டாப் ஜோனாக எடுத்துக்கிறீங்கன்னா இந்த இடம் பிரேக் அவுட் ஆச்சுன்னு வச்சுங்க, அது எகெயின் கரெக்டாக வந்து இந்த வீக்லி லோவை தொடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமையும். ஓகேவா, சரி, இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளார என்ட்ரி எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தேடி பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த லைன் வரைஞ்சிருக்கோம்ல, இதை டெலீட் பண்ணிடுறேன். ஓகேவா, அதே மாதிரி இந்த லைனையும் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இதுக்குள்ளார என்ன மாதிரியான ஒரு ட்ரெண்ட் லைன் வரைய போகிறோம்னா, இங்கேருந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இப்போ இது சேனலுக்குள்ளே இன்சைட் சேனல் மாதிரி மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதை நான் எப்படி கன்சிடர் பண்ண பார்க்க போகிறேன்னா, ஒரு லோ ஹை இப்போ லோவில் இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறேன். எகெயின் அப்பானா நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண போகிற டார்கெட் வந்து இந்த சேனலோட ஹை, டவுன் ஆச்சுன்னா வீக்லியோட லோ. இந்த லெவலை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ப்ளே பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். இது பாருங்கள், இந்த இடத்துல இருந்து இன்றைக்கி வந்த நான் வந்து கரெக்டாக எடுக்கலான்னு நினைக்கிறேன் லைனை. ஓகே, இந்த இடத்துல இருந்து இந்த ஹையை கனெக்ட் பண்ணி இங்கே வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா, இப்போ பாருங்கள், நமக்கு நாளைக்கு கால் ஆப்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இந்த கிராஸ் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகணும். அதே நேரத்தில் இங்கே இருக்கிற 18,731 இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைன் பிரேக் அவுட் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த இடம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் அடுத்து 18,780 18,800 வரைக்கும் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இங்கேருந்து ப்ரீவியஸ் வீக்கோட ஹையும் இன்னைய டேவோட ஹையும் அந்த இடத்துல இருக்குது. இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த சேனலோட லெவல் 18,840 850 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு இந்த சேனலோட கன்சிடரேஷனை வச்சு. இதே நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணணுன்னா, இப்போ பாருங்கள், நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் வந்து 18,688. ஓகேங்களா, இந்த மந்தோட ஹை கட் ஆகட்டும், அது வந்து 18,661. இதுக்கு கீழே டவுன் ஆகுதுன்னு வச்சிங்களேன், அதுக்கு அடுத்து நியர்பையில் ஒரு ஸ்மால் சப்போர்ட் இருக்குது. அந்த இடம் வந்து 18,627. ஓகேங்களா, அது வந்து எந்த இடம்னா இந்த கர்சர் வைக்கணும் பாருங்கள், இந்த பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, அதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் அடுத்து வந்து அது ஈஸியாக 18,580 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு பிரான்ஸ். இந்த இடமும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அது வந்து 18,534 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இந்த மாதிரி தான் புட் ஆப்ஷன் நடந்தால் பாசிபிலிட்டிஸ் உண்டு. கால் ஆப்ஷனுக்கு இந்த மாதிரி மூமெண்டம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி சேனல் நடந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில். பேங்க் நிஃப்டியோட டே கேண்டிலில் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹை லோ ஹை லோ. இப்போ இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, அதுவும் வந்து பயங்கரமான செல்லிங் ப்ரெஷர் கேண்டில். ஓகேவா, இப்போ இதில் நெக்ஸ்ட்டு லெவல் ஆஃப் சப்போர்ட் எந்த இடத்துல இருக்குன்னா, இதுக்கு அடுத்து கீழே டவுன் கண்டினியூ ஆச்சுன்னு வச்சிங்களேன், டே வைஸில் சொல்கிறேன், இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்விங்கு, அதாவது 43,067. ஓகேவா, அந்த இடத்த நான் மார்க் பண்ணுறேன், அதை வந்து டாட்டர் லைனில் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, இந்த இடம், அதாவது இந்த ஸ்விங் இதை பேஸ் பண்ணி. அதேமாரி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட கேண்டிலில் இது சப்போர்ட் இருக்குது, அதே மாதிரி இந்த கேண்டிலோட சப்போர்ட் இருக்குது, இந்த இடமும் சப்போர்ட் இருக்குது, மேக்ஸிமம் கேண்டில்ஸ். ஓகேவா, ஸோ இந்த ஸ்விங் வச்சுருந்தோம், அந்த ஸ்விங்கை அதாவது டவுனில் இறங்குறப்ப இந்த ஸ்விங்குக்கு வந்திருக்கு, அடுத்து டவுன் இறங்குச்சுன்னா இந்த ஸ்விங்கை ஃபாலோ பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அடுத்து ப்ரீவியஸ் வீக்கோட இந்த ப்ரீவியஸ் மந்தோட லோ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும், அது 42,500. ஓகேங்களா, இப்போ நம்ம 1 ஹவர் கேண்டில் வச்சு இதுக்குள்ளே எப்படி நம்ம ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து 1 ஹவர் கேண்டில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து 1 ஹவர் கேண்டிலில் நான் உங்களுக்கு கிளியராக இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், நம்ம ப்ரீவியஸ் வீக்கோட லோ இருக்கிற இடம் பாருங்கள், இந்த இடம். ஓகேங்களா, இது ப்ரீவியஸ் வீக்கோட ஹை. ஒன்ஸு ப்ரீவியஸ் வீக்கோட லோ இன்றைக்கி கட் ஆனோன்னா எந்த அளவுக்கு ஒரு மூமெண்டம் கொடுத்துருக்கு பாருங்கள். எதனால் நம்ம வந்து ப்ரீவியஸ் வீக்கு, ப்ரீவியஸ் டே, ப்ரீவியஸ் மந்தோட ஹை லோவை மார்க் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சைஸ் பண்ணுறோன்னு. இதே பாருங்கள், ப்ரீவியஸ் வீக்கோட லோ தான் இது, ஆனால் 2 நாளாக தொடர்ந்து நமக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருந்தது. ஓகேங்களா, அதேமாதிரி நம்ம இதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது எப்படி பார்த்துருந்தோம், இந்த இடம் வந்து ஒரு கன்சல்டேஷன் பார்த்துருந்தோம். ஓகேங்களா, இந்த கன்சல்டேஷன் பிரேக் அவுட் ஆனோனையும் ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டை கொடுத்துருக்கு. இப்போ இதுக்கு அடுத்து ஃபர்தராக நம்ம வந்து சப்போர்ட் பாயிண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்லாம் இனிமேல் வந்து இப்போ சப்போர்ட்டாக இருந்ததெல்லாம் பிரேக் அவுட் ஆகி கீழே இறங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து இதுக்கடுத்து இதெல்லாம் தான் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு சப்போர்ட் பாயிண்ட் இதுக்கப்புறம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். டெய்லியில் வச்சு 43,067 மார்க் பண்ணோம். 1 ஹவர் கண்டில் நியர்பையில் எங்கேயாவது சப்போர்ட் இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ க்ளோஸ் ஆகிருக்க லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 43,443, ஓகேவா. இதுக்கு அடுத்து நியர்பையில் எங்கேயாவது நமக்கு சப்போர்ட் பாயிண்ட் இருக்கான்னு நான் பார்க்குறேன். அதுக்கு தான் ஜூம் அவுட் பண்ணுறேன், ஓகேவா. நம்ம வரைஞ்ச இடத்துலேருந்து கரெக்டாக லைன் பாருங்கள், மார்க்கு கரெக்டாக வந்துகிட்டே இருக்குது. அந்தந்த இடத்துல கரெக்டாக நமக்கு சப்போர்ட்டு எந்த இடம்னா 44,000 வச்சுருங்கள, இந்த ஜோனு, இந்த இடம் ப்ளஸ் இந்த ஜோனு. நான் நிஃப்டியில் எப்படி அனலைசிஸில் சொன்னனோ அதே மாதிரி தான் இப்போ நான் வந்து இதுலேயும் சொல்கிறேன். பேங்க் நிஃப்டியில் சொன்ன மாதிரி தான் மேபி பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா நடக்கிறதுக்கு. நிஃப்டியோடது டபுள் டாப் ஜோனில் இருக்குது, என்ன மாதிரி கன்சிடரேஷன் நடக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து கரெக்டான ட்ரெண்டை ஃபாலோ பண்ணோன்னு. இங்கே பாருங்கள், இந்த இடம் இப்படி வந்துட்டு இங்கே இப்போ நான் சொன்னேன் இந்த இடம் வந்து டபுள் டாப்பாக இருக்குது. ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா இது இறங்கி இந்த டபுள் டாப்பை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கணும். இப்போ கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா. இப்போ நம்ம வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுக்கிட்டு இதுக்குள்ளே என்ன மாதிரியான ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 15 மினிட்ஸ் கேண்டில் பேங்க் நிஃப்டியில் நம்ம அடுத்து சப்போர்ட் லைன் மார்க் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஹரிசாண்டல் லைன் செலக்ட் பண்ணுறேன். அதை எதை பேஸ் பண்ணி வரைய பார்க்குறேன்னா, இந்த சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட்ஸு இன்பிட்வீனில், அது வந்து 43,207, ஓகேங்களா. அந்த இடத்துல நான் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதோட கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக, ஓகேவா. நம்ம அதை சேஞ்ச் பண்ணி டாட்டட் லைனில் வயலட் கலரில் கொடுத்துக்கலாம், ஓகேவா. இது சப்போர்ட்டாக எந்த மாதிரி ப்ரீவியஸ் ஆக்டாக இருக்குங்கிறதுக்கு நான் பேக்கில் போகிறேன், ஓகேவா. நமக்கு பாருங்கள், இந்த இடத்த தான் ரெஃபர் பண்ணி முதல்ல வரைஞ்சிருக்கோம், ஓகேவா. இதோட வேலிடிட்டி செக் பண்ண போகிறோம் நம்ம, எந்த அளவுக்கு எக்ஸலண்ட்டாக இதை சப்போர்ட்டாக நம்ம எடுக்கலான்னு. நான் இன்னும் பேக் போகிறேன், ஓகேங்களா. எந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் எடுக்குது அப்படிங்கிறது இங்கே பாருங்கள், இந்த இடம், அதே மாதிரி இங்கே சப்போர்ட், ஓகேவா. இன்னும் போய் பார்க்கலாம், இந்த இடம், ஓகேவா. அதே மாதிரி இந்த ஜோன் எல்லாமே பாருங்கள், இந்த இடம், ஓகேவா. ஸோ இன்பிட்வீனில் இந்த ப்ரீவியஸ் டேக்கும் ப்ரீவியஸ் ஹைக்கும், அதாவது இந்த நீ க்ளோஸ் ஆன லெவலுக்கும் அடுத்து நம்ம சப்போர்ட் வரைஞ்ச லெவலுக்கும் இடையில நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். இப்போ நம்ம டாட் பண்ணோம்ல 43,200, இப்போ க்ளோஸ் ஆகிருக்க லெவல் 43,443. அப்போ 43,400க்கு கீழே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆச்சுன்னு வச்சிங்களேன், திருப்பி அகெயின் நம்ம வந்து 43,200 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். அது கீழே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் இது வந்து 43,056 43,000 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு, டவுனில் இறங்கினா. பட் எப்போவுமே மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக இப்படி டவுனே ஆகிட்டு இருக்காது. இந்த மாதிரி ஒரு 15 மினிட்ஸில் வரப்போ இதுக்கு ஒரு சின்ன ரீடெஸ்ட் லெவலாவது கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அது வந்து நமக்கு இந்த லெவலோ இல்லை இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு எகெயின் திரும்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுக்குள்ளே ஏதாவது நம்மளால் ட்ரெண்ட் லைன் வரைய முடியுதா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா. இந்த ஹை கேண்டிலிருந்து இந்த கேண்டில் எல்லாத்தையும் டச் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துக்கு மேலே பிரேக் அவுட் ஆகட்டும், அது வந்து 43,536, ஓகேங்களா. இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் 43,600 ஃபஸ்ட்டு டார்கெட்டு. செகண்ட் டார்கெட்டாக நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறப்ப 43,700. அதுக்கு அடுத்து மேலே நல்லா புல்பேக் ஆகுது அப்படின்னா 43,800 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு, ஓகேங்களா. இப்போது இவ்வளோ பெரிய நம்ம நேற்று ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்துருக்கவங்களுக்கு புரியும். நம்ம ஒரு ரீடெஸ்ட் லெவல் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, ஒரு லோ, இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் போட்டு லோ ஹை லோ போயிட்டு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கு. இதில் ஒரு ரீடெஸ்ட் லெவல் நடந்திருக்கு பாருங்களேன், தெரியுதுங்களா. இப்படி இறங்கினது ஒரு போய் எகெயின் அந்த லைனை ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் ஃபுல் பேக் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இப்போது ஓவராலாக நீங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம்ல, அதை கன்சிடர் பண்ணுங்களேன். இந்த லைனை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம், ஓகேவா. இதுக்குள்ளார லோ ஹை லோ போனது, இப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ எகெயின் இதில் பாதியாச்சும் மேலே ஏறதுக்கான, இப்படி டவுன் ஆச்சு இல்லை, இதுக்கு
இந்த ட்ரெண்ட் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்படி இல்லாமல் குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி டவுன் ஆச்சுன்னா நம்ம அடுத்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி பாருங்கள், ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும்.